ஹாய் நண்பர்களே. ஹாய் நண்பர்களே. இப்போ நாம் இன்றைய காலை பொழுதில் இயற்கையை ரசித்த வண்ணம், அதாவது பார்த்தோம் சொன்னாங்க பாருங்கள் எங்களை வெற்றிலை கொடி எப்படி போகுதுன்னு சொல்லி, அதாவது வெற்றிலைகள் மாதிரி நாம் இருக்கணும். வெற்றிலைகள் மாதிரி நாம் இருக்கக்கூடாது. வெற்றிலைகளை வெப்பமான காற்றுகள் நிரப்பினால் தாழ் தாமுக்கங்கள் வரும். வெற்றிலைகள் துன்பங்களால் வாழ்க்கையில் நிரப்பப்பட்டால் வாழ்க்கை இன்னல் கொள்ளும். அதனால் நாம் துன்பமும் நிறைந்த இந்த வாழ்க்கையை இன்பமாக்குறதுக்காக பல முயற்சிகளில் ஈடுபடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சிகளில் ஈடுபடுறோம். எங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஆகாமல் இருக்கும், நீண்ட நாள் ஆகும். இதுக்காக நாங்கள் மனசு உடஞ்சி போகாமல், மனம் தளர்ந்துடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். முயன்று கொண்டு இருக்கக்குள்ள எங்களுடைய இந்த முயற்சிகள் எப்போவும் இன்பமான நிலைக்கு வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இறைவன் நாடினா பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கையின் முறையில் வளர்க்கப்பட்ட மரங்கள் இதெல்லாம் எந்தவித நவீனத்து சிந்தனையால் ஏற்பட்ட கலப்படங்களும் இல்லாமல் செய்யப்பட்டது. நீண்ட மழைக்கு பிறகு 2 நாள் வெயிலோடையே பார்த்திங்கன்னு சொன்னால் மரங்கள்லாம் சோகை இழக்கும். ஆனால் இதெல்லாம் அதே பசுமையோடு இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் இருமலுக்கு அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இயற்கை மூலிகை வகைகள், மற்றது எல்லாமே மரங்கள் எல்லாம் கண்ணுக்கு இனிமையாக இருக்கும். மேலும் நண்பர்களே, நாம் பார்த்தோன்னு சொன்னால் எங்களுடைய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட, அதாவது எங்களுடைய வியாபார பொருட்களோட நாங்கள் கிளம்பிட்டோம். அனைத்து விதமான மசாலா தூள்கள், கலவன் தூள்கள், அனைத்து விதமான தூள்களுடனும் நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை துவங்கிட்டோம். எல்லாமே எங்களுடைய கைகளால் இயற்கையான முறையில் செதுக்கப்பட்டவை. நீங்கள் வாங்கின அவங்களுடைய சமையல் அறை வாசனையின் இருப்பிடமாகவும் சுவையின் இருப்பிடமாகவும் திகழும். நண்பர்களே, எங்களுடைய போன்ற சிறு வியாபாரிகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை தாங்க. ஓகே நண்பர்களே, பாய். இன்றைய